அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது, நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறாமல் தாமதமாகிக் கொண்டே இருக்கின்றதா? வாழ்வாதாரம், வேலை, கல்வி, திருமணம் அல்லது எந்த தேவையாக இருந்தாலும் அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்தவர்களை அவன் ஒருபோதும் கைவிட மாட்டான். இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் பார்க்க போகும் இந்த அற்புதமான குர்ஆனுடைய வசனம் எதிர்பாராத வழிகளில் ரிஸ்கை வழங்குவதையும் அல்லாஹ்வின் மீது தவக்குள் வைத்தவர்களுக்கு அவனே போதுமானவன் என்பதையும் நினைவூட்டுகின்றது. இன்ஷா அல்லாஹ் அவ்வாறான அந்த சிறந்த துஆவினை பற்றி பார்க்கலாம். இந்த அற்புதமான குர்ஆன் வசனம் அல்லாஹ்வின் மீது முழுமையான தவக்குள் வைப்பதன் மகத்துவத்தை நமக்கு கற்றுத்தருகின்றது. அல்லாஹ்வை நம்பி அவனிடமே நம்முடைய காரியங்களை ஒப்படைக்கும் அடியாருக்கு அவன் எதிர்பாராத வழிகளில் ரிஸ்கை வழங்குவதாகவும் அவனுக்கு தேவையான அனைத்திலும் போதுமானவனாக இருப்பதாகவும் அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கின்றான். மேலும் ஒவ்வொரு காரியத்துக்கும் அல்லாஹ் சரியான நேரத்தையும் அளவையும் நிர்ணயித்து வைத்துள்ளான் என்பதனையும் இந்த வசனமானது நமக்கு நினைவூட்டுகின்றது. எனவே இந்த வசனத்தை ஓதுவதோடு மட்டுமல்லாமல் அதனுடைய பொருளை மனதில் நிறுத்தி அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கையுடன் வாழ்வது மிகவும் முக்கியமாகும். ஆனால் இந்த வசனத்தின் அர்த்தத்தினை உணர்ந்து அல்லாஹ்வின் மீது உண்மையான தவக்குள் வைத்து ஓதுவது ஈமானை வலுப்படுத்தும். அல்லாஹ் நாடினால் எதிர்பாராத வழிகளில் உதவியையும் ரிஸ்கையும் வழங்குவான் இன்ஷா அல்லாஹ். இப்போது எதிர்பாராத வழிகளில் ரிஸ்கையும் அல்லாஹ்வின் உதவியையும் பெற்றுத்தரக்கூடிய அந்த அழகான துஆ என்ன என்பதை இப்போது நாம் பார்க்கலாம். ويرزقه من حيث لا يحتسب ومن يتوكل على الله فهو حسبه إن الله بالغ أمره قد جعل الله لكل شيء قدير ويرزقه من حيث لا يحتسب ومن يتوكل على الله فهو حسبه إن الله بالغ أمره قد جعل الله لكل شيء قدير. மேலும் அவன் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத மூலங்களிலிருந்து அவன் அவனுக்கு உணவளிக்கின்றான். எவரேனும் அல்லாஹ்வை நம்பினால் அவனுக்கு அல்லாஹ்வே போதுமானவன். அல்லாஹ் நிச்சயமாக தன் நோக்கத்தை நிறைவேற்றுவான். அவன் ஒவ்வொன்றுக்கும் தகுந்த விகிதத்தை நிர்ணயித்துள்ளான். இந்த வசனமானது திருக்குர்ஆனில் 65வது அத்தியாயமான சூரத்து தலாக் 3வது வசனமாக இடம்பெறுகின்றது. இந்த வசனத்தில் அல்லாஹ் தன் மீது உண்மையாக தவக்குள் வைக்கும் அடியார்களுக்கு மிகப்பெரிய நற்செய்தியை வழங்குகின்றான். மனிதன் எதிர்பார்க்காத வழிகளிலிருந்தும் அல்லாஹ் அவனுக்கு ரிஸ்கை வழங்குவான். எந்த ஒரு பிரச்சனையாயினும் அல்லாஹ்வை நம்பி அவனிடமே ஒப்படைத்தால் அல்லாஹ்வே அவனுக்கு போதுமானவனாக இருப்பான். மேலும் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் அல்லாஹ் முன்கூட்டியே ஒரு சரியான நேரத்தையும் அளவையும் நிர்ணயித்துள்ளான். எனவே அவசரப்படாமல் பொறுமையுடனும் உறுதியான தவக்குலுடனும் அல்லாஹ்வை நம்பி வாழ வேண்டும் என்பதே இந்த வசனத்தின் முக்கியமான ஒரு படிப்பினையாகும். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இந்த அழகிய குர்ஆனுடைய வசனத்தை அதனுடைய பொருளை உணர்ந்து
அல்லாஹ்வின் மீது முழுமையான தவக்கலுடன் அடிக்கடி ஓதுங்கள். நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ்விடமே கேட்டு அவனையே முழுமையாக நம்புவோம். அல்லாஹ் நமக்கும் உங்களுக்கும் ஹலாலான பரக்கத் நிறைந்த ரிஸ்கை வழங்கி எல்லா நன்மைகளையும் அருள் புரிவானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய மேலான துஆக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு பதிவில் சந்திப்போம். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.